மீன் வறுத்து வறுத்து சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க பசங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வறுத்த மீன் 2 இருந்துச்சு. அதில் எடுத்து இந்த சதையெல்லாம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டேன். வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா அரிஞ்சு வச்சுருந்தேன் பொடி பொடியாக, அதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன். நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா நான் மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா நான் வறுத்துட்டேன். இப்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் மீன் கொஞ்சம் இருந்ததுனால ஒரு முட்டை போட்டேன். நம்ம மீனுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல மீன் சதையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு அது கூட நல்லா நம்ம எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். எங்கள் பசங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க.